அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியுமாங்க? இவங்களை எதனால மக்கள் கடவுளா வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க துளு நாட்டுல காடுகளின் காவல் தெய்வமா வந்து விளங்கிட்டு இருக்காங்க. எதனால இவங்களை தெய்வமா வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முன்பொரு காலத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாச மலையில வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தப்போ பார்வதி தேவி அங்க ஒரு பன்றியை பார்க்கிறாங்க. அந்த பன்றியை எடுத்துட்டு வந்து அன்போடையும் பாசத்தோடையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பன்றி சிவபெருமான் வளர்த்துட்டு இருந்த ஒரு விவசாய நிலத்திலேயே சேதம் அடைச்சிருது. அப்போ சிவபெருமான் கோவப்பட்டு அந்த பன்றியை பூமிக்கு வந்துட்டு அனுப்பிடுறாரு. பூமிக்கு போன அந்த பன்றி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அப்போ மக்கள் எல்லாருமே அந்த பன்றியை ஒரு காவல் தெய்வமா வந்துட்டு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பன்றியில இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை வந்துட்டு காவல் தெய்வமா வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் பண்ற நிலங்களை எல்லாமே சேதம் அடையக்கூடாது, எந்த ஒரு பன்றி வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பன்றியவே வந்துட்டு இவங்க ஒரு காவல் தெய்வமா வந்துட்டு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பன்றி தான் இப்ப பஞ்சுர்லி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. வருஷம் துளு நாடுகள்ல வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பெரிய விழாவாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க.